the Lord. இன்றைய சிலுவை தியான வசனம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் இந்த புதிய மாதத்திலே வாழ்த்துகின்றேன். இந்த ஏப்ரல் மாதம் புதிய நிதி ஆண்டிற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். கடந்த நிதி ஆண்டிலே கடந்து வந்த நன்மைகள் உண்டு, கடினமான பாதைகள் உண்டு. இந்த புதிய ஆண்டு நிச்சயமாக நமக்கு எல்லா விதமான நம்முடைய பொருளாதார தேவைகளையும் சந்திக்கின்ற ஒரு ஆண்டாக இருக்க கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் நிறைவு பகுதி, நன்மையை பற்றி கொண்டிருங்கள். 12:9 நன்மையை பற்றி கொண்டிருங்கள். இந்த தவ காலங்களில் நிறைவு செய்கிறோம். தவ காலங்களில் 40 நாட்கள் பல்வேறு விதமான பயிற்சிகளை நாம் மேற்கொண்டிருப்போம். ஜெப பயிற்சி, வேதத்தை தியானித்தல், ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருத்தல், விதமாக புதியவைகளை கற்றிருக்கிற நாம் கற்றுக்கொண்டதற்கு ஏற்ற வண்ணமாக நன்மையை பற்றி நன்மையை செயல்படுத்தும் மக்களாய் வாழ்ந்திட கடவுள் நமக்கு இந்த ஆண்டிலே அருள் புரிவாராக. கடவுள் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த சிலுவை தியான வசனம் இந்நாளில் உங்கள் தியானமாய் இருக்கட்டும். Jesus loves you.